முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வபலம் நிச்சயம் வேண்டும். அதற்கு நீ என் ஆலயம் வந்து என்னை தரிசித்து செல். என் ஆலயத்திற்குள் உனது பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வபலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து என் நாமத்தை கூறி என்னை பற்றிக்கொள். ஒவ்வொரு பிறவிகளையும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பேறு அடைய வேண்டும். அந்த பிறவி அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக இருக்கும். அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள் துன்பங்கள் சந்திக்கூடும். இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம் நீ என் பிள்ளை. கவலையை விடு. உன் வலியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகுமாறு செய்கிறேன். ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறாது. எது செய்வது என்றாலும் துணிந்து செய். ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன் அப்பன் நான்.